வீடெல்லாம் நல்ல பெரிய வீடாத்தான் இருக்கு. அது சரி, வீடு பெரிய வீடா இருந்து என்ன பிரயோசனம்? வீட்டுல யாரும் இருக்கீங்களா? ஏங்க வீட்டுல யாரும் இருக்கீங்களா? வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யார பாக்க வந்திருக்கீங்க? எங்க உங்க புள்ள இல்லையா? என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு. படிக்க போயிருக்கா? உங்க பேர பிள்ளைய கேட்கலாமா? உங்க புள்ள இல்லையான்னு கேட்டேன். ஏங்க நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? யாரு நீங்கன்னு சொல்லுங்க. உங்க புள்ள சோதனை தீரவில்லை. என்ன மொத்தமா ஏமா எப்படி அழுகுற? என் பிள்ளை என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லிடாத, மெதுவா சொல்லுமா. என்னமா பேக் எங்க போய் என்ன விஷயமா வந்து? ஐயோ உங்க புள்ள என்னைய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. அத்தி பச்சை மண்ணாவுல இருந்து அவன் அப்படி பண்ணிருப்பியா? நானும் அப்படித்தான் நினைச்சேன், பச்சை மண்ணுன்னு. அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு சுட்ட மண்ணுன்னு. சத்தம் நாம பேசி என்ன சத்தமா எனக்கு தொண்டை பெரிய தொண்டை. எந்த நேரத்துல எதை மெதுவா பேசணுமோ அதை மெதுவாத்தையும் பேசணும். எதை பிளக்கா பேசணுமோ அதை பிளக்கா பேசணும். சத்தம் போட்டுறாதான் அக்கம் பக்கத்துல நல்ல பேரும் புகழோட திரியணும். அதை கெடுத்து விட்டு போயிடாத. இருந்தாலும் எரும மாடி மாதிரி இருக்கு. என் பையனுக்கு என்ன கண்ணா தெரியல, ஒன்னே போய் பிடிச்சிருக்கேன். உங்க மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 3 வருஷமா வச்சிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல ஒரே கண்ணா இருந்து என்ன கல்யாணம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சா. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். நீ யாருமா சொல்லிக்கிட்டு இருக்காரு? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 10ஆம் கிளாஸா? சும்மா இருங்க. 10ஆம் கிளாஸ் 10 அந்த ஆளுக்கு வயசு 30-35 வயசுக்கு மேல இருக்கும். அம்மா என் பால வாசப்போ. என் மயனை வச்சு நாங்க அங்கேயும் இங்க கோட்டை நட்டி வச்சிருக்கிறோம். போய் ஒரு கிழக்கு கிரிக்கா பிடிச்சானு விட்டு போச்சு எனக்கு. இங்கதான் இருக்க. உங்களை விட நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன். உடனே என்னை பத்தி நீங்க கிளவட்டி இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு வயசு பத்தி 21. எனக்கு நீதி வாங்கி கொடுங்க. எனக்கு நேர்மை வேணும். எனக்கு நியாயம் வேணுங்க. அம்மா இதெல்லாம் கடையில வைக்கிற பொருள் இல்லம்மா, காசு கொடுத்து வாங்குறதுக்கு. கடையில வைக்கல. எனக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரு ஆம்பளை எழுத என்னை 3 வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்தி என்னை வச்சுக்கிட்டு இருந்தாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அடி கண்ணு கட்டவளே, அந்த அளவுக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலையான்னு தெரியாம பழகுறது ஓன் தப்பு. பழகுனதும் இல்லாம நீ வந்து என்கிட்ட நீதி வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட வந்து என் புருஷனை பத்தி கேட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தத்துல பேசிக்கிட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுல நான் குத்த வைப்பேன். ஏய் இந்த வீட்டுல தான் நான் குத்த வைப்பேன். என்னடி நீ பாடி அவசரமா ஒண்ணுமே சொல்லாம குருபர்கள் வந்து இங்க குத்த வைப்பேங்கிற? இத்தனை வருஷம் நீ குத்த வைக்கவே இல்லையா? எப்பதே குத்த வச்சிருக்கியா? கேட்டாலே ஒரு கேள்வி. அந்த குத்த வைப்ப சொல்லல, நான் இந்த குத்த வைப்ப சொன்னேன். இங்க இருங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை தான் என்னை 3 வருஷமா என் வாழ்க்கையை சீரழிச்சு என்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஊர் உலகம்லாம் கேவலப்படுத்தி 300 ரூபாய் வீட்டுல இருந்தீங்க. என்னைய கூட்டிட்டு போய் 1000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு விட்டு எங்கிட்டோ போயிட்டு இங்க வந்துட்டாரு. என்னடி என் கதை மாதிரியே சொல்ற? அதே கதை தானே. இல்ல நீங்களும் பொண்ணு நானும் பொண்ணு, அப்ப 2 பேருக்கு ஒரு கதையா தானங்க இருக்கும். இந்த பாரு, நீ பொண்ணுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட நான் பொறுமையா பேசுறேன் தாயி. நீ தேடி வந்த ஆளு என் வீட்டு ஆம்பளை ஆளு இல்ல தாயி. என் வீட்டு ஆம்பளை ஆளு அப்புறாணி. எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். அப்படித்தாங்க இருந்திருப்பாரு போல இருக்கு. பொண்ணா இருந்தாலும் பாத்துருப்பாரு. இதனாலதான் பொண்ணை பக்கம் கவிழ்ந்துட்டாரு போல இருக்குது. பாரு வாய கிழிச்சு போடுவேன். கிழிச்சு தமாசு பேசுறோம்னு சொல்லி காரியமா பேசிக்கிட்டு இருக்கிற நீனு. சொல்லிவிட்டேன். வந்த இடத்துல இருந்து பக்குவமா வாழ விசாரிச்சு அவன்கிட்ட சேர்த்து வைக்கலாம் நான் நினைக்கிறேன். சத்தியமா என் புருஷனா இருக்காது. அப்படி சொல்லாதீங்க. இந்த வீட்டு ஆளுதானே அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் வந்திருக்கிறேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேண்டாம் இழுத்து விடுவாடி. என் புருஷன் குடிஞ்ச தலை நிமிராம நடந்து போறவர் தெரியுமா? தாண்டி வந்தாரு அந்த ஆளு கம்மா கரையில குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல பக்கமா குனிஞ்சு என்னையே பாத்துக்கிட்டு வந்தா மனுஷே. மயங்கி விட்டேன் நானு. அவ்வளவு குட்டையாவா இருக்கிற நீனு? இல்ல குட்டையில குளிச்சேன்னு சொன்னேன் நானு. குளிச்ச ஓலை திறந்து போட்டு ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கொடுத்துருங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி. ஐயோ நீ நினைச்சு வந்தாலும் என் வீட்டுக்காரா இருக்காதுதா. இப்பவும் நான் நம்புறேன். என் தங்க 6 மணிக்கு சாயந்தரம் போகும், 8:30க்கே வீட்டுக்கு வரும். அது என்னமோ அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்துல என்னத்த பண்ணி வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா பொம்பளை பிள்ளைகிட்ட பேச மாட்டாரு. அது மட்டும் எனக்கு தெரியும். பொம்பளை கிட்ட பேசாத நீங்களா முடிவு பண்ணாதீங்க. அவர் 6 மணிக்கு வர்றவரு 8 வரைக்கும் 2 மணி நேரம்
பக்கத்துல உட்காந்து என்னைய வச்சா கண்ணு வாங்காம பாப்பாரு. அவ்வளவு நேரம் பார்த்துமா அவன் முகர கட்டன்னு அவருக்கு பிடிபடல. அப்படி கிடையாது. இவ்வளவு அழகான முகம் இந்த உலகத்துல இருக்குதா? இது தெரியாம என் பொண்டாட்டி ஒரு ஆளுன்னு அவளையே பாத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன்னு நினைச்சு ஏங்க போய் பாத்துருப்பாரு. அதனாலதான் இப்ப கொஞ்ச நாளெல்லாம் உன் முகரையே சரியில்லை சொல்லிட்டாரா? பேச்சே சரியில்லை. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றாரு. இதனாலதான் இருக்குமா? சில பேர் அந்த மனுஷன் உண்மையெல்லாம் பேசுவார்க்கா. அக்காவா இந்த பாரு குடுமையை எடுத்து வச்சு அறுத்து போடுவேன். யார வந்து யாருக்கு அக்காக்குற என்ன உரம் முறை கொண்டாடிக்கிட்டு திரியுற? அப்படியே உட்காந்து ஒட்டிக்கிறோம் போல. இங்க பாருங்க, ஒரு வீட்டுல வந்து குடுத்தம் நடத்திட்டோம்னா நீங்க அக்கா, நீங்க மூத்த குடியா, நான் தங்கச்சி, நான் இளைய குடியா அப்படி ஓட்டணும். ஏன் இளைய குடியான இளைய குடியில இருக்கிறவங்க போய் யாரையாவது ஆக்கப்படு. இது ஏன் ஏன் குடியை கெடுக்க வந்திருக்க குடியேட்டவள? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீ பாருங்க, நீ நல்லா வச்சு வந்து பாருங்க. நல்லா ஒரு நிமிஷம் என்னை உத்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் என் கண்ணுல இருக்க ஏக்கம். இந்த பாரு சரிடி, என் புருஷன் உன்னை ஏமாத்தினாருன்னே வச்சுக்க. அந்த ஆளுகிட்ட எதை பார்த்துட்டு நீ ஏமாந்த? எதையுமே காட்டலையேக்கா. இல்ல, கெட்ட குணம் எதையுமே அவன் காட்டல. காட்டுனது பூரா நல்ல குணமா போச்சு. அந்த கருமத்துக்கு தானே நானும் பின்னாடி தொலைஞ்சேன். அவன் அப்பப்ப என்னத்தையாவது காட்டி இருந்தாலும் கும்பிடு தானு நம்ம போயிருந்திருக்கலாமே. இந்த பாரு, நடு வீட்டுல வச்சு உப்பரி வைக்கப்படாது. அது என் குடும்பத்துக்காக. இனிமே உங்க குடும்பம் கிடையாது. நீங்க வெளியில நடைய கட்டுங்க. இந்த வீடு தாஜ்மஹால் மாதிரி உனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். அந்த அப்பயே சொன்னாரு. அது கொத்தனார் செஞ்சிருப்பாருடி. இவனே வாடகைக்கு இருக்கிறியா? நாமளும் பெரிய வீடா இருக்குன்னு நினைச்சேனே. இதுவும் தெரிச்சுதானா? ப்ரோ ஒரு அளவுதான் ப்ரோ. எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. 3 மாசமா வாடகை வேற பெண்டிங்கா சொல்லி இருக்கிறாரு. கம்மல் எதுவும் போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் கலட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வச்சியா? அது சரி, நீ அவன்கிட்ட பழகுன அவன் சூதானம் கொஞ்சமா அது உனக்கு ஒட்டாது. இங்க பாருங்க, அவரு கிளம்பி போகும்போது என் ஞாபகார்த்தமா இருக்கட்டும் என் கால் கொலுசெல்லாம் வாங்கிட்டு போனார். தெரியுமா உங்களுக்கு? வெக்கம் கட்டவே ஊர்ல இதே பொழப்பாதான் தெரிவிங்க போல. ஒரு ஆம்பளை கூட யோக்கியம் கிடையாது. நீங்க உங்களை பத்தி பேசுற, உங்களை பத்தி மட்டும் பேசுங்க. பொத்தா பதில் ஆம்பளைகள் எல்லாம் பேசுறீங்க. ஏன் கலைக்கண்ணன் ஒரு நியாயமான ஆளுதான். தெரியுமா உங்களுக்கு? இந்த பாரு, எனக்கு இதுக்கு மேல அழுக தெப்பு இல்லம்மா. தொண்டைய கட்டுது. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லத்தா. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லவே இல்லையே. தங்கம் தங்கம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த வீட்டு ஆம்பளை எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. நீங்க மட்டும் எங்க நம்பவே மாட்டீங்க. பரியாடிக்கு பேக்கத்துக்கிட்டு வெளியில போயிரு. என்ன வாங்கி உன் தங்கச்சி போட்டவங்க இங்க வச்சுட்டோம். தங்கச்சி அது யாரு? நாட்டை நல்லா பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீதானா? ஏமா கொஞ்சம் கூட நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணலாமா? ஏய், வாயை புடிச்சு கிழிச்சிட்டு போயிரு. யாரை பார்த்து என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ போட்டோ எடுத்துட்டு மல்லு கட்டிக்கிட்டு திரியுற. உன் புருஷன் பார்த்தா கண்ணுல ரத்த கண்ணீரை வந்துட முடியும். உன்னைய கிளின்னு கிழிச்சு கேப்ப நட்டு விட்டுட்டு போயிரு. கேட்டுக்கு இப்ப வேலை இல்ல. வேணா கோதுமை நட்டு விட்டுட்டு போறீங்களா? தமாச்சு ஏண்டி இப்படி? அதாண்டி என் புருஷன். இனி தாலி கட்டின புருஷன் அவன் தாண்டி. அவனை பிடிக்க நான் பட்ட பாடு ஊரறியும் உலகறியும் எல்லாம் அறியும்படி. அவருக்கு தெரியாம நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன் தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சுதான் நான் செய்வேன். இவர்தான் உங்க புருஷனா? ஐயோ, அப்ப மன்னிச்சிருங்க அக்கா. எனக்கு காலில் விழுந்தா யாரையுமே பிடிக்காது. ஐயோ மன்னிச்சிருங்க. நான் இவரை சொல்ல வரல. அப்போ குண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் இல்லையா? அடி விலங்காச்சிரிக்கி குண்டாவா? என் புருஷன் ஆரம்பத்துல இருந்தே ஒல்லியா தாண்டி இருக்கிறியா? நீ யாரடிக்கிட்ட பழகி யாருக்கிட்ட போய் பழகிக்கிட்டு ஏமாந்துட்டு வந்து ஏன் வீட்டு வாசலுக்குள்ள உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிற? அவரு இந்த கிழட்டு போய் மாதிரிலாம் இருக்க மாட்டாரா? அவர் கிளடா, அது ஓதி அப்படி வரைச்சு வச்சிருக்காங்க. என் புருஷன் முன்னாடி எத்தனை பேர் சுத்துவாங்க தெரியுமா? பாசத்துல இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? குண்டா, என்ன முடி வெங்கனக்குள்ள வரைக்கும் முடி இருக்காது. அம்பிட்டு அட சொட்ட பயலா அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு இந்த முடி இல்ல அப்படி சொல்லுங்க. அப்ப வலுக்கன்னு கூட சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல விடு. சரி அவன் பேர் என்னன்னாலும் சொல்லு. அவர் பேரு சொல்லக்கூடாது. ஏன் பேரு சொல்லாம உங்ககிட்ட பழகுனானா? அப்படி இல்ல, பேரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுதான். என்கிட்ட சரவணன்னு சொன்னா ஊருக்குள்ள என்ன பேர் சொல்லி வச்சிருக்கானா? ஆறுகண்டா. அட சரவணனா? தெரியுமா அவன? அட அந்த இருக்கு பாரு 3வது வீடு. அவன் முகரை பார்த்தாலே தெரிய வேண்டாமா உனக்கு? அவன் உன்னை கட்டுவான். நானு அவனை நம்பி நீ பழகி இருக்கிறியேத்தா. உன்னை உன்னெல்லாம் என்ன சொல்றது? சே
எந்த வீடு சொன்னீங்க? அந்த 3வது வீடு, இந்த சீட்டு போட்ட வீடு. அத்தையா, அப்ப அங்க போய் கத்துறேன். கத்து பாரு, உட்கார் இல்ல பொசுக்குன்னு போறேன். இவ்வளவு நேரம் என் புருஷனை கழுவி ஊத்துனமே, அங்க போய் நீ எப்படி கழுவுன்னு நான் சொல்லணுமா வேண்டாமா? ஐயோ, அப்படிதான் கிடையாது. அங்க போய் வெளியில நின்னு பேசினாக்கா பிரச்சனை ஆகி போயிடும். நேரா வீட்டுக்குள்ள போய் கமுக்கமா உட்காந்து பேசி முடிச்சு போடுறேன். அடி குடிய கெடுத்தவள, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா இப்ப உனக்கு எனக்கு பேசின நீ நான் தானே தெரியும். வெளியில இருந்து பேசினா தானே 4 பேருக்கு தெரியும், உன்னை இழுத்து வச்சு கட்டுவாங்க. நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்காந்து பேச சொன்னீங்க. நான் வந்து ஊர்ல கொஞ்சம் பெரிய இடமா இருக்குப்போ அப்படி இப்படி தெரிஞ்சுட்டு அசிங்கமாயி போயிடும். அங்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லத்தா. நீ இழுத்து வச்சு பேசினாதே பொசுக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்ட்டு போயிருவாங்க. இப்ப எல்லாம் பேசினதே இல்லைன்னு சொல்லி கலட்டி விட்டு போற பசங்கதே அதிகமா இருக்கிறாங்க. நீ 3 வருஷமா வேற பழகிருக்கேன்னு சொல்லிருக்க. ஒத்த வருஷ பழக்கத்துக்கே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. 3 வருஷ பழக்கத்தை மறந்துட மாட்டாங்களா? அப்படின்னு கட்டப்பட்ட மன்மத ராசா. ஐயோ மன்மத ராசா, அவன மூஞ்சிய முகரைய பாத்திருக்கியா நீ? அந்த குப்பையில சும்மா இருக்கு. இந்த உங்க புருஷன் முகரைக்கு ஆளு முகரை எவ்வளவு பெட்டர். இந்த பாரு, என் புருஷன் அப்படி மட்டமா பேசாத. அவர் நடை ஒரு நாளைக்கு பார்க்கணும், இருந்து ஒரு நாளைக்கு பார்க்கணும், விருந்து ஒரு நாளைக்கு வைக்கணும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல பார்க்க வேண்டியது. இதுக்கு எதுக்கு 2 நாளைக்கு இழுத்து வச்சுட்டு கிடக்குறீங்க? ஒரு நாள்ல பார்த்தா போரிங் ஆயிரும். 3 நாளைக்கு வச்சு பார்க்கலாமேன்னு மன்மத ராசாவை போய் பாக்குறேன். உட்காரு, முசுக்குன்னு போவாத. சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லு. நீ விறுவிறுன்னு போ. அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அப்பா இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடு. சரி. நீ பொசுக்கு நான் என்ன ஏமாத்திக்கிட்டேன்னு சொல்லிவிடாத. நான் சும்மா அவங்கள பாக்க வந்தேன்னு சொல்லு. அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. சரிடா, போய் நீங்க தான் இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி சொன்னீங்கன்னு அவங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்லி நாயத்துக்கு என்ன வச்சுக்கிட்டே வெத்தலவா கலச்சி அவன்கிட்ட என்ன வச்சுக்கிட்டே அவன்கிட்ட போய் பேசுனியா? சொல்லி விடுறீங்க. நல்லா பொழக்கட்டுமே, புத்திபதி வச்சலுமே, நீதி வேணும், நியாயம் வேணும், நேரமா வேணும், இவ்வளவு நேரம் அழுதியேன்னு சொன்னேன். போய் பேக வச்சுக்கிட்டு கேட்காம பக்குவமா எனக்கு நீ வேணும், உங்கூடதான் நான் வாழுவேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, தயவு செய்து என்னை புரிச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் காலு கைய புடிச்சு அவன்கிட்ட பேசி அவனோட வாழு. என்னப்ப பாக்குற, என் புருஷன் நல்லா இருக்கேன்னு மாறிடுவோலையே? இல்ல, 3 வீடு வரைக்கும் தள்ளி போனமே. இவரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? ஊர்கட்ட சிரிக்கி அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.